friends, welcome to Samayal Delight. இன்னைக்கு நம்ம ஓவன் இல்லாம குக்கர்லயே ஈஸியா ரொம்ப எம்மியான ஒரு கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி குக்கரை வச்சிட்டு 3 கை அளவு உப்பு போட்டு நல்லா பரப்பி விடுங்க. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண உப்பு சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி மூடி போட்டுட்டு அடுப்பை ஃபுல்லா குறைச்சு வச்சிருங்க. அது சூடாகட்டும். நம்ம இங்கிட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிரலாம். ஒரு முட்டை சேர்த்துருங்க மிக்ஸி ஜார்ல. இது கூட 50 கிராம் தயிர் சேர்த்துருங்க. 50 கிராம் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருங்க. நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எதுவும் சேர்க்கக்கூடாது, ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்க்கணும். இதை நல்லா அடிச்சுட்டு வந்துடலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி அடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ இது கூடவே நான் ஆல்ரெடி பவுட்ரு பண்ணி வச்சுருக்க ஜீனி சேர்த்துருக்கேன். ஜீனி ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துட்டு அதே சேர்த்து இந்த மாதிரி அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிருங்க. இதை மாற்றிட்டு நம்ம இங்கிட்டு மாவு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 100 கிராம் அளவுக்கு நான் மைதா எடுத்திருக்கேன். இது கூட 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸ்பூன்னால. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நம்ம அந்த மிக்சிங்கோட சேர்க்க போகிறோம். முட்டை ஜீனி எல்லாம் அடிச்சிருக்கோம்ல, இதோட இப்போ சேர்த்து நம்ம மாவை மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சேர்த்துட்டு ஸ்பூன்னாலே மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் பண்ணக்கூடாது. நம்ம ஆல்ரெடி மிக்சியில் அடிச்சிட்டோம். எக்கெல்லாம் மிக்சியில் அடிச்சிட்டனால இந்த மாதிரி மெதுவாக தான் நீங்கள் பொறுமையாக செய்யணும். இந்த மாவில் கெட்டி விழாமல் மட்டும் இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நீங்கள் கிண்டி விடுங்க. இதுக்கு தண்ணி எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம், இதுவே போதும். இந்த அளவு மாவு கெட்டியாக இருக்கணும் பாருங்கள். கெட்டி விழாமல் மட்டும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா பைனாப்பிள் எசன்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு இந்த முட்டை வாடையெல்லாம் வராது, ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் டிஃபன் பாக்ஸ் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இந்த எண்ணெயை எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மைதா சேர்த்துட்டு அதே இந்த மாதிரி எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிடுங்க. பட்டர் பேப்பர்லாம் வேண்டாம். இதை அப்ளை பண்ணிவிட்டு இதில் மாவை சேர்த்துடலாம். இதை கொஞ்சமாக ஊற்றிட்டு நான் கலர் ஃப்ரூட்டி வாங்கி வச்சுருக்கேன், அதை மேலே தூவிடலாம். இதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறதே நம்ம சேர்த்துடலாம். மிச்சம் இருக்க மாவையும் சேர்த்துருங்க. இந்த மாதிரி மீதம் இருக்க மாவை இதோட சேர்த்துருங்க. இதை சேர்த்துட்டு லைட்டாக அந்த மாதிரி ஷேக் பண்ணி விடுங்க டிஃபன் பாக்ஸை. அப்போ தான் ஈவனாக மாவு இறங்கும். இது கூட மீதி இருக்க கலர் ஃப்ரூட்டியை இதோட சேர்த்துடலாம். லைட்டாக அந்த மாதிரி தூவி விடுங்க, பார்க்கவே அழகாக இருக்கும். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் கேட்டிங்கன்னா இந்த ஃப்ரூட்டி கிடைக்கும். இப்போ குக்கர் நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு. நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் போட்டுடலாம். ஸ்டாண்டில் என்ன நீங்கள் சின்ன கிண்ணத்தை குப்பரை போட்டு கூட அது மேலே வச்சுக்கலாம். டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி வச்சுருங்க. எப்போவுமே நிறையா மாவு ஊற்றாதீங்க. அந்த பாத்திரத்தில் 1/2 பாத்திரம் அளவு நீங்கள் மாவு ஊற்றுனீங்கன்னா தான் நிறையா வரும் வெந்து வரையில். குக்கர் மூடியை போட்டுட்டு அடுப்பை ஃபுல்லாகவே குறைச்சிருங்க. இது ஒரு 50 நிமிஷம் நல்லா வேகட்டும். 50 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 50 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். வாவ், சூப்பராக நம்மளுக்கு கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு ஸ்டிக்கை வச்சு நடுவில் குத்தி பார்க்கலாம். பாருங்க, ஒட்டவே இல்லை. இது ஒட்டுச்சுன்னா இன்னும் வேகலைன்னு அர்த்தம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு பாருங்க. சூப்பராக நம்மளுக்கு கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை வெளியே எடுத்து வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக கத்தினால சுற்றி எடுத்து விடுங்க. நம்மளுக்கு உடையாமல் சூப்பராக கேக் வந்துடும். பாருங்க, அழகா சூப்பராக வந்துருச்சு கேக்கு. இந்த கேக்கை இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ரொம்ப ஸ்பான்ச்சியாக சூப்பராக இருக்குங்க கேக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.